The roses are beautiful. இந்த இடத்துல ரோசஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரோஸை வர்ணிச்சிருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது என்னது? பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு adjective. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் adjective பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதோட டைப்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். adjective அப்படிங்கிறது என்னது? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நவுன் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். நவுன் அப்படிங்கிறது நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அது நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நவுனை வர்ணிக்கிறது, டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து adjective அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கலர், ஷேப், சைஸ், டெக்ஸ்சர், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே adjective. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? The apple is green in color. ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு நவுன். இது எப்படி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ கிரீன் அப்படிங்கிறது ஒரு adjective. ஸோ இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் adjective இருக்கு. என்ன அப்படின்னா this, that, those அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பற்றி சொல்கிறப்போ this book, that pen, இதெல்லாமே this, thatங்கிறதும் adjective கேட்டகரியில் தான் வரும். எக்ஸாம்பிள், this phone is mine. இந்த ஃபோன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபோன் நவுன், என்ன ஃபோன்? திஸ். ஸோ திஸ் அப்படிங்கிறது adjective. தோஸ் குக்கீஸ் ஆர் மைன். அந்த குக்கீஸ் எல்லாமே என்னோடது. ஸோ தோஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல adjective. இன்னொரு டைப் ஆஃப் adjective இருக்குது. உங்களுக்கு ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கேள்வியாக கேட்பீங்க. யாருடையது, எதனால், ஹூஸ், விச், வாட், இந்த மாதிரியெல்லாம் கேட்டு அந்த நவுன் பற்றி கேள்வி கேட்பீங்க. அதாவது விச் மூவி இஸ் யோர் ஃபேவரட். மூவிங்கிறது நவுன், விச் அப்படிங்கிறது எந்த மூவின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல விச்ங்கிறது ஒரு adjective. ஸோ இப்போ ரெண்டு விஷயங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி இதை விட அது நல்லா இருக்குது, உயரமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை வர்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவுமே adjective கேட்டகரியில் வரும். உதாரணத்துக்கு she is taller than her brother. அவளோட பிரதரை விட எப்படி இருக்கா? டாலராக இருக்கா. ஸோ இந்த இடத்துல டாலர் அப்படிங்கிறது adjective. This quiz is easier than the previous one. இந்த quiz previous quiz விட எப்படி இருக்கு? ஈஸியராக இருக்குது. ஸோ ஈஸியர் அப்படிங்கிறது ஒரு adjective. ஸோ இதே மாதிரி இன்னொரு டைப் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக அந்த நவுன் பற்றி வர்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதுவுமே ஒரு adjective-ஆக வரும். உதாரணத்துக்கு he is the smartest student I have ever seen அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்த பசங்கள்லேயே, நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இவன் தான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட்டஸ்ட் அப்படிங்கிறது ஒரு adjective. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். this is the best video I have ever watched. ஸோ இந்த இடத்துல adjective எது அப்படிங்கிறது காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.